மறைவில் மின்னும் நட்சத்திரம். இதனால நம்ம பார்க்கறோம்ல, நிறைய தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள், நிறைய சபை தலைவர்கள், சபை மெய்ப்பர்கள் மறைந்திருந்து நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க அறிமுகம் இல்லாதவர்களா இருப்பாங்க. குறிப்பா கடைசி கால எழுப்புதற்கும் தேவ திட்டத்திற்கும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 9 மணிக்கு வேதம் அறிவோம். நன்மை செய்வது, நற்காரியங்களை செய்வது, நற்கிரிகளை செய்வது, எல்லாத்துக்குமே தேவனுடைய வல்லமை தேவை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு நடைமுறை பேச்சு. இந்த நிகழ்ச்சியோட தீமை என்னன்னா, நம்முடைய லைஃப்ல அப்பப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் எழும்ப ஆரம்பித்திருக்கும். யார்ட்டுமே கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். இது எப்படி நம்ம கேட்கறது, கேட்டா என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் சில காரியங்கள் யோசித்து எல்லா சந்தேகத்தை நமக்குள்ள வைத்திருப்போம். அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அதை குறித்து சில டிஸ்கஷன் இந்த நிகழ்ச்சியில செய்ய போறோம். ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இரவு 9 மணிக்கு. வணக்கம். ஒருவர் தன்னுடைய நினைவுகளை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது எனக்கு வயது 9 இருக்கும். நான் என் வீட்டின் முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்தேன். திடீரென்று சில சிறுவர்கள் தெருவில் இப்படி கோஷமிட்டு கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். ராக்கெட் சர்மா வாழ்க, ராக்கெட் சர்மா வாழ்க என்று. பின்பு என் ஒத்த வயதுடைய நண்பர்களிடம் என்ன நடந்தது, ஏன் இவங்கெல்லாம் ஜாலியாக ஓடுறாங்க என்று விசாரித்தேன். அதற்கு அவர்கள், ராக்கெட் சர்மா வானத்திலிருந்து பூமியை பார்த்துட்டாராம், வானத்திலிருந்து பார்க்கும்போது பூமி சூப்பராக இருக்குதாம் என்று. அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒருவர் சிரித்து கொண்டே சொன்னார், தம்பி, அவர் பேர் ராக்கெட் சர்மா இல்லை, ராகேஷ் சர்மா என்று. மகிழ்ச்சியான மலரும் நினைவுகள் அது. ஆம், இந்திய விண்வெளி வீரரான ராகேஷ் சர்மா 1984ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்றார். இவர் விண்வெளிக்கு செல்வதற்கு பல ஆண்டுகள் முன்பாகவே யூரி கேக்ரின் போன்ற பலர் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார்கள். அவ்வளவு ஏன், சமீப காலத்தில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து பூமிக்கு வர முடியாமல் பல சவால்களை சந்தித்த சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் என்பவர்களை நாம் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. சரி, 1961ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பல விண்வெளி வீரர்கள் பூமியிலிருந்து விண்வெளிக்கு பல காரணங்களுக்காக போக்கும் வரத்துமாய் இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் ஆச்சரியப்பட்டு சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? விண்வெளியிலிருந்து நாங்கள் பூமியை பார்க்கும்போது பூமி அந்தரத்தில் தொங்குகிறது அல்லது மிதக்கிறது என்று. அது எப்படி எந்தவித பிடிமானமும் இன்றி பூமி அந்தரத்தில் தொங்க முடியும்? எப்படி இது சாத்தியம்? இதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். வேதமும் விஞ்ஞானமும். விண்வெளி, சூரிய மண்டலம் மற்றும் பூமியை பற்றி சில காரியங்களை முதலில் தெரிந்து கொள்வோம். விண்வெளி. விண்வெளி என்பது பூமிக்கு வெளியே இருக்கும் பரந்த மற்றும் முடிவில்லாத பிரபஞ்சமாகும். இதில் நட்சத்திரங்கள், கிரகங்கள், பூமி போன்ற சந்திரன்கள் மற்றும் பல வானியக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய உலகமாகும். சூரிய மண்டலம், பால்வெளி மற்றும் விண்மீன் மண்டலம் ஆகியவை விண்வெளியில் உள்ளன. அடுத்ததாக சூரிய மண்டலம், சோலார் சிஸ்டம். சூரிய மண்டலம் என்பது சூரியனை சுற்றி இயங்கும் கிரகங்கள் மற்றும் பிற வானியக்கங்களை கொண்ட ஒரு அமைப்பாகும். இதன் மத்தியில் சூரியன் உள்ளது. இது ஒரு பெரிய நட்சத்திரமாகும். சூரியனின் விசையால் 8 முக்கிய கிரகங்கள் மற்றும் சிறிய விண்மீன் பொருட்கள் சுற்றுகின்றன. சூரிய மண்டலத்தில் 8 கிரகங்கள் இருக்கின்றன என்பது நாம் அறிந்ததே. அதாவது புதன், வீனஸ், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். பூமி. பூமி என்பது சூரிய மண்டலத்தின் 3வது கிரகமாகும் மற்றும் இதுவரை அறிவியல் கண்டுபிடித்த உயிர் வாழக்கூடிய ஒரே கிரகமாகும். இது சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என கூறப்படுகிறது. பூமியின் தனித்தன்மை அதன் வளமான வளிமண்டலம், நீர் மற்றும் வாழக்கூடிய சூழல் ஆகியவைகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. பூமி விண்வெளியில் மிதப்பது என்பது உண்மையில் அது சூரியனை சுற்றி ஒரு நெடுங்கால பயணத்தில் இருப்பதாலேயே ஆகும். சூரியனின் ஈர்ப்பு விசை பூமியை தனது பாதையில் நிலைத்திருக்க உதவுகிறது.
நியூட்டனின் ஈர்ப்பு விசை விதியின்படி ஒரு பொருள் வேகமாக செல்லும்போது அது ஏதாவது ஒரு பெரிய ஈர்ப்பு விசையின் தாக்கத்தில் இருந்தால் நேராக விழாமல் வளைந்து ஒரு சுற்றுப்பாதையில் பயணிக்கும். இதுதான் பூமி சூரியனை சுற்றுவதற்கான காரணம். அதேபோல நிலாவும் பூமியின் ஈர்ப்பு விசையால் அதன் சுற்றுப்பாதையில் இருக்கிறது. விண்வெளியில் காற்று போன்ற தடைகள் எதுவும் இல்லை. எனவே ஒரு கோள் முறையின் பாதையில் பொருட்கள் சீராக செல்ல முடியும். இதனால்தான் பூமி வெறும் வெளியில் மிதப்பது போல தெரிகிறது. பூமி விண்வெளியில் மிதப்பது என்பது பல்வேறு விஞ்ஞானிகளால் காலப்போக்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. பண்டைய காலங்களில் பூமியை பற்றிய எண்ணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். மிக பழமையான நாகரிகங்கள், குறிப்பாக இந்திய, கிரேக்க மற்றும் மெசபடோமிய மக்கள் பூமி எதையோ ஆதரவாக வைத்து நிற்கிறது என்று நினைத்தனர். கிரேக்க தத்துவ ஞானியான பித்தகோரஸ் கிமு 3ஆவது நூற்றாண்டில் பூமி ஒரு கோளமாக இருக்கிறது என்று கூறினார். அரிஸ்டாட்டில் கிமு 4ஆம் நூற்றாண்டில் பூமியின் நிழல் சந்திர கிரகணத்தின் போது வட்டமாக தெரிகிறது என்பதால் அது ஒரு கோளம் என்று நம்பினார். நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் 1543ஆம் ஆண்டு சூரிய மைய கோள் முறை பற்றி விளக்கினார். அதாவது பூமி சூரியனை சுற்றும் ஒரு கிரகம் என்பதை நிறுவினார். கெப்லர் மற்றும் கலீலியோ 1600ஆம் ஆண்டு தொலைநோக்கியின் உதவியால் இது சரி என்பதற்கான ஆதாரங்களை வழங்கினார்கள். சர் ஐசக் நியூட்டன் 1687ஆம் ஆண்டு ஈர்ப்பு விசை விதியை லா ஆஃப் கிராவிடேஷன் கண்டுபிடித்த போது பூமி விண்வெளியில் எதுவும் இல்லாமல் மிதப்பது சாத்தியமா என்பதை அறிவியல் ரீதியாக புரிந்து கொண்டோம். 20ஆம் நூற்றாண்டில் அப்போலோ விண்வெளி பயணங்கள் மற்றும் சேட்டலைட்ஸ் மூலம் பூமி விண்வெளியில் மிதப்பது என்ற விஷயம் தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டது. பண்டைய காலங்கள் முதல் நவீன காலங்கள் வரை பூமி விண்வெளியில் மிதப்பது என்பதை அறிவியல் முறையில் மனிதர்கள் கண்டுபிடித்து உறுதிப்படுத்தினர். பூமி அந்தரத்தில் மிதக்கிறது என்பது தொடர்பான கருத்துக்களும் ஆய்வுகளும் சான்றுகளும் கடந்த 1700 வருடங்களாகத்தான் தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வேதத்தின் மிக பழமையான புத்தகமான யோபுவில் பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை பார்க்கலாம். யோபு 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இதைத்தான் மனிதர்கள் அவ்வப்போது உறுதிப்படுத்தினார்களே தவிர அவர்கள் ஒன்றையும் சிருஷ்டிக்கவும் இல்லை, உருவாக்கவும் இல்லை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பித்தகோரஸ், அரிஸ்டாட்டில், ஐசக் நியூட்டன் என நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் விண்வெளியை பற்றியும் பூமியை பற்றியும் பல தகவல்களை சேகரித்து பூமி அந்தரத்தில் தொங்குகிறது என்பது தொடர்பான உண்மைகளை கூறியிருக்கிறார்கள். மனிதன் என்னதான் முயற்சி செய்து பல ஆராய்ச்சி முடிவுகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் ஏற்கனவே பூமியில் உருவாக்கி வைத்திருக்கிற காரியங்களை தான் கண்டுபிடித்தது போல கண்டுபிடித்து சொன்னாலும் இவை அனைத்தும் வேதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டவைகளே. வேதம் சத்தியம், சமூலமும் சத்தியம். மீண்டும் இதே போல வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் கடலுக்கு எல்லை விதித்தது யார் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். கோடை காலம் துவங்கிவிட்டால் போதும், வெயிலின் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என எல்லோரும் பெரும்பாலும் கடற்கரைக்கு படையெடுத்து விடுவார்கள்.